கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு முட்டைக்கோசு எல்லாம் போட்டு ஒரு கலர்ஃபுல் அவல் உப்புமா செய்ய போகிறேன். புது விதமாக இருக்கே. ஆமாம்மா, புதுசு தான். முதல்ல கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேர்க்கடலையை நல்லா சிவக்கும் வரை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட கலரும் நல்லா ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு ஸ்பூன் சீரகமும் நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை போட்டு வதக்குறோம். இந்த பச்சை மிளகா தான் இந்த உப்புமாவுக்கு தேவையான காரம். இது அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகாயை போட்டு நம்ம நல்லா வதக்குறோம். அது நல்லா வதங்கணும், அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம துருவிய கேரட்டை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்குறோம். அதனுடைய கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் வதக்கலாம். ஃபஸ்ட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறமா முட்டைக்கோசையும் சேர்த்து அதோடு வதக்கணும். இது வதக்கும் போதே இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துடும். அதனால் நீங்கள் நல்லா வதக்கிடுறது நல்லது. அதுக்கப்புறம் பீன்ஸும் போடுறோம். பீன்ஸ் எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இருந்தால் தான் அது நல்லா வதங்கும், நல்லா வேகவும் செய்யும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை போட்டு வதக்கிடுறோம். அதுக்கப்புறம் நாம் இந்த ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அவலை இதோடு சேர்த்து நல்லா வதக்குறோம். இது இந்த வெங்காயம் எல்லாமே இந்த அவலோட கலந்து வர வரைக்கும் நம்ம வதக்குறோம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு சேர்த்து வதக்குறோம். அவல் நல்லா வெந்துடணும் அந்த சமயத்தில். அதுக்கப்புறமா நாம் திருப்பியும் கொஞ்சம் துருவிய கேரட்டை இதோடு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கேரட் க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் அது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்குறேன். எலுமிச்சம்பழம் எல்லா காய்கறியும் அவலோடு சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அதுக்கப்புறமா நாம் பொரித்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்க எடுத்து இதோடு சேர்த்துக்கிறோம். அது அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்து அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுறோம். ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ சுவையான மல்டி கலர் அவல் உப்புமா ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.